அரசியல் எதிரியும் கூட வச்சுப்பீங்க, கொள்கை எதிரியும் கூட வச்சுப்பீங்க. அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நாங்கள் அண்ணா திமுக திமுகவே நாங்கள் ஆளை விட்டுட்டு போயிடுவோமே. அப்புறம் நீங்கள் என்ன புதுசாக மாற்றம்? கோட்டு மட்டும் தாங்க மாறி இருக்கு, நாங்கள் போட்ட ஓட்டு மாறவே இல்லை. ஓகே, சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் பயங்கரமாக விஜய் கவனம் செலுத்திட்டு வர்றாரு. அவருடைய முதல் நாள் மீட்டிங்கே ஃபஸ்ட்டு மீட்டிங்கே அதுதான். அதோட வெளிப்பாடாக திருச்சியிலனா ரவுடிகளை கூப்பிட்டு எஸ்பி மிரட்டினால நம்ம பார்த்தோம். விஜயோட ஆனஸ்டான பார்வை, ஆனஸ்டான நடவடிக்கை சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல வந்து இருக்குது. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியானதா அப்படின்னு கேட்டால், எங்கள் அண்ணன் வந்து அடுத்த நொடியே மாறிடும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அடுத்த நொடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் உங்களுக்கு வந்து நம்ம தெரியும் ஆட்சி பொறுப்பே இருக்குது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா போக்சோவில் முதல்ல ஒரு வழக்கு, தமிழ்நாட்டில் முதல் வழக்கு யார் இருக்குதுன்னா பாம்பு தினேஷ்னு சொல்லிட்டு அவங்களோட வட்ட செயலர் தான், வட சென்னை சார்ந்த வட்ட செயலாளர் பாம்பு தினேஷ். எந்த ஊர்? வியாசார்பாடியை சார்ந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார் ஆர்கே நகர் வில்சனுக்கு. விஜய் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே முதல் போக்சோ வழக்கில் தாவேகா வட்ட செயலாளர் இருப்பதற்கு முன்னாடியே